ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். நம்ம எப்போதும் யூஸ் பண்ணுற ஃப்ளாட் ப்ரஷ் தான் நம்பர் 11. நான் இன்னொரு ப்ரஷ்ஷை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா பெட்டல் ஷேப்பில் இருக்கும். இதோட நேமும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து சைஸ் 10 எடுத்துக்கோங்க. இது நம்மளுக்கு ஃப்ளவர்லாம் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் பெயிண்ட், அதில் என்னென்ன கலர் சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ஃப்ளவர் பெயிண்டிங் பண்ண போகிறோன்னா மேரிகோல்ட் ஃப்ளவர். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஸ்டெம் பார்ட் முதல்ல நம்ம ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேரிகோல்ட் ஃப்ளவருக்கு ஸ்டெம் பார்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து சாப் க்ரீனு அப்புறம் லெமன் எல்லோ எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃப்ளாட் ப்ரஷ்ஷை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு வந்து சைடாக ரொட்டேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி கொடுக்கணும். இதுதான் மேரிகோல்ட் ஃப்ளவரோட ஸ்டெம் பார்ட். உங்களுக்கு சேம் நான் வந்து எப்பயுமே நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்றதை தான் நான் ஃபர்ஸ்ட் எப்பயுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எப்படி போடணும்னு சொல்லி காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை வந்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனாக அவங்க கையே எடுத்துடுவீங்க. ஓகேவா? ஒரு ஃப்ளார் இல்லை எதுவாக இருந்தாலும் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் கையை எடுக்காமல் பண்ணுறது மட்டும்தான் ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கோட ஸ்பெஷாலிட்டியே. சேம் அந்த ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்ம ஒரு ஒன் ஸ்ட்ரோக் கொடுத்து அந்த பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? இதில் அதிகபட்ச மிஸ்டேக் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நம்ம இழுக்கும்போது பார்த்திங்கன்னா சரியாக லோட் பண்ண மாட்டோம். சரியாக லோட் பண்ணாதனால என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல பேட்சாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தெரியக்கூடாது. ஃபினிஷிங்காக இருந்தால் மட்டும்தான் ஃபேப்ரிக்கில் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் உங்களுக்கு அகெயின் போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு சில பேர் வந்து ஃபஸ்ட்டு கோன் ஷேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டெம் பார்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம ஓவர் கரெக்ஷன் கொடுக்கும்போது என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெம் வந்து ஒரு அளவுக்கு பார்க்க ஃபினிஷிங்காக நல்லாவே இல்லாத மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதனால தான் நான் வந்து ஒன் ஸ்ட்ரோக் பெயிண்டிங்கில் ஒரே ஸ்ட்ரோக்லேயே பண்ணுற மாதிரி ஸ்டெம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங்காக இருக்குது இல்லையா? நம்ம தனித்தனியாக போடும்போது அதோடய ஃபினிஷிங் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? நான் மறுபடியும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை ஃப்ளாட்டாக வச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஸ்ட்ரோக் கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரோக் இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குது பாருங்கள். ரெண்டாவது வந்து பெட்டல் பண்ணுறதுக்கு என்னென்ன பெயிண்டிங் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ளாட் ப்ரஷ் லோட் பண்ணுறது நமக்கு தெரியும். இந்த பெட்டல் ப்ரஷ் வந்து எப்படி லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட். எதுக்காக ரெட் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் எல்லோவும் சேம் ஒரே ஃபேமிலி கலர் அப்படின்றதுக்காக நம்ம ரெட் எடுத்துருக்கோம். பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியாக விசிபிளாக தெரியணும்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம ரெட் எடுத்துருக்கோம். நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் எப்படி லோட் பண்ணுவோம் அதே சேம் தான். ஒரு கார்னரில் ஆரஞ்சு, ஒரு கார்னரில் எல்லோ. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு ஆரஞ்சு இருக்கிற இடத்துல மட்டும் ரெட் ரொம்ப மைல்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்களா நான் உங்களுக்கு செப்பரேட்டாக பெட்டல் போட்டு காமிக்கிறேன். அந்த ப்ரெஷ்ஷில் போடுறதுக்கும் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது நான் வந்து அந்த ஸ்டெம் பார்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு எந்த சைட் போட்டால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நான் நோட்டோ இல்லை நீங்கள் ஃபேப்ரிக்கில் போடுறீங்களோ அதை ரொட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பெட்டல் போட்டதுக்கப்புறம் லைட்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே நான் இன்னொரு லேயர் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி கொடுத்தனோ சேம் அதே மாதிரி செகண்ட் லேயர் கொடுக்குறேன். செகண்ட் லேயர் கொடுத்துட்டு அந்த ரெண்டு இடத்துக்கும் சென்டர் பார்ட்டில் தான் நம்ம செகண்ட் லேயர் கொடுக்கணும். சேம் அதே மாதிரி தான் தேர்ட் லேயரும் நம்ம கொடுப்போம். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா பெட்டல் போடும்போது பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னன்னு மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன். கடைசியாக தான் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பெட்டல் பற்றி சொல்ல போகிறேன். ஓகேவா?
அட என்னப்பா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மிஸ்டேக்ஸ் மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் கற்றுக்கும் போது யாரும் எனக்கு இந்த மாதிரி தான் நீ போடணும், இதெல்லாம் மிஸ்டேக்குன்னு சொல்லி எனக்கு யாரும் சொல்லலை. ஸோ இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பெட்டல் போட்டாச்சு. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, மொத நம்ம போட்ட ஃப்ளாரில் அந்த லேயர்ஸ் தெரியல. செகண்டாக போட்டதில் லேயர்ஸ் தெரியுது. பட் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் அன்ஈவனாக இருக்குது. ஸோ நான் இப்போ லீஃப் போடுறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸே பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்டோக்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்திருப்பேன். அதில் ஷெல் ஸ்டோக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம லீஃப் டிசைன் பண்ண போகிறோம். லீஃப் டிசைனில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் காமிச்சிருப்பேன். நம்ம நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கிற மாதிரி நோட்டையோ இல்லை மெட்டீரியலையோ ரொட்டேட் பண்ணி போடும்போது ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் எப்படி போட்டோம், செகண்ட் ஸ்ட்ரோக் எப்படி போடுறதுன்னு தெரியாமல் நம்ம கன்ஃபியூஷனில் தப்பாக போட்டுருவோம். ஓகேவா? நான் உங்களுக்கு செகண்டாக போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும். இப்போ நான் உங்களுக்கு கிளியராக ஒரு லீஃப் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இது சின்ன ஃப்ளார்ன்றதுனால நம்ம சின்னதாக லீஃப் போட போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் செகண்டாக லீஃப் எப்படி போடணுன்னா, லைட் கலர் டார்க் கலர் இருக்கிற இடத்துல லைட் கலர் கொடுக்கணும், லைட் கலர் இருக்கிற இடத்துல டார்க் கலர் கொடுக்கணும்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சேம் அதே ப்ரொசீஜர் மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ லீஃப் ஓரளவுக்கு ஓகேவா இருக்குது உங்களுக்கு. கடைசியாக அது ஃபுல்லாக எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ கரெக்டான பர்ஃபெக்டான பெட்டல்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது நம்ம ஒரு பெயிண்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பெயிண்ட் ட்ரை ஆகிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் பெட்டல் போடும்போது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா பெயிண்டிங் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டோன்னா அந்த லீஃபில் இருக்கிற பெயிண்ட் கலரும் நம்ம பெட்டலில் போடுற பெயிண்ட் கலரும் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிட்டு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக ஆகிடும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டல் போட்டுட்டு சேம் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் கொடுத்துட்டு செகண்ட் லேயர் பார்த்திங்கன்னா 2 பெட்டலுக்கும் சென்டராக கொடுக்குறோம். இதுக்கு ஓவர் கரெக்ஷன் பண்ணலாமா அப்படின்னா கரெக்ஷன் பண்ணலாம். பட் அது பண்ணுறத ஒழுங்காக பண்ணணும். எந்த பெட்டல் எந்த இடத்துலேருந்து எந்த சைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான் நம்ம இதையும் போடணும். மேரிகோல்டு ஃப்ளார் பார்த்திங்கன்னா சென்டரில் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மாதிரி ரவுண்ட் கோனும் இல்லாமல் ரவுண்ட் ஷேப் மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அதுக்கு தேர்டாக போடுற பெட்டல்லேருந்து ஃபஸ்ட் பெட்டல்லேருந்து செகண்ட் பெட்டலை கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பெட்டல் எப்படி இன்விசிபிளாக தெரியணும், அந்த பெட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியணும்னு சொல்லிட்டு நான் அதில் ரீகரெக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சேம் அதே மாதிரி நம்ம பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேர்டாக வர பெட்டலில் நம்ம ஷேப் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த பெட்டலும் இன்விசிபிளாக தெரியும். ஓகே? இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுதா, உங்களுக்கு புரியலையான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியுதா இல்லை இன்னும் புரிகிற மாதிரி எடுக்கணுமான்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். சென்டர் பார்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டெம் பார்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த லீஃபோட ஃபினிஷிங் வரும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாட்டா பை பை. நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை பார்க்குறேன்.